மிதன ராசி மிதன லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த தமிழ் புத்தாண்டு குரோதி வருடம். பேரை கேட்கும் போதே குரோதியா இருக்கம்மா, எங்களுக்கு எப்படி நல்ல பலன்கள் நடக்குமா அப்படிலாம் ஐயம் கொள்ள வேண்டாம். இந்த வருடம் உங்களுக்கு சுப பலன்களே அப்படின்னு சொல்லலாம். சுப காரியங்களை மடமடமடன்னு சொல்லிட்டு நம்ம நிறைவேற்றி கொள்ளணும். அஷ்டம சனியை அடித்து நொறுக்கி தூள் கிளப்பியவர்கள் நீங்கள். இந்த காலகட்டம்லாம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான பலன்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடந்திருக்கும். அதன் வழியிலேயே வந்து சென்று கொண்டிருங்க. இந்த காலகட்டம் வந்து சுப விரயங்களை, சுப செலவினங்களை, ஒரு லோன் கிடைச்சா கூட ஒரு ஜுவல் லோனு, ஒரு வீட்டு லோனு, ஒரு தொழிலை வந்து விஸ்தாரப்படுத்துறதுக்குள்ள அதில் முதலீடு போட்டக்கூடாது. உங்கள் தேவைகளை, உங்களுடைய வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வதற்கு ஒரு வீடு ரெனோவேட் பண்ணுறேன், இல்லை ஒரு வீடு கட்டுறேன், ஒரு வண்டி வாங்குறேன், இப்படி தான் நீங்கள் வந்து செலவு பார்த்து கொள்ளணும். அதே போல் தாயினுடைய உடல்நிலையில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும். தாய் சொத்துக்கள் வந்து கிடைக்கப்பெறும். தாய்க்கு நல்ல பொருட்களை வாங்கி கொடுத்து மகிழ்வீர்கள். மாணவர்களுக்கு நல்ல படிப்பு, வீட்டில் விட்டு வெளியே தங்கி ஒரு வெளிநாட்டு கல்வியோ இல்லை ஹாஸ்டலில் தங்கி படிப்பதோ, எஜுகேஷனல் லோன் இந்த காலகட்டம் கண்டிப்பாக வாங்கி கொள்ளலாம். அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் உண்டாகி அதை சீர்படுத்தி கொடுத்துருவாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். கிரகங்கள்லாம் அந்த மாதிரி பெயர்த்து இருக்கிறாங்க. இந்த காலகட்டம் வந்து வெளிநாட்டு வேலை நிச்சயம் உண்டு. வெளிநாட்டில் தான் நான் வேலைக்கு போவேன் அப்படின்றவங்கெல்லாம் 9ல் இருக்கக்கூடிய ராகு வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக அந்த வாய்ப்பினை வந்து அடுத்து கொடுத்துருவார். தூரதேசத்துக்கு நீ போப்பா அப்படின்ற மாதிரி அவ்வளோ வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம். பாக்கியத்தில் சனி அமர்ந்து கொண்டு பாக்கியங்களை தந்தே திருவேன்றாரு. அது எப்பேற்பட்ட பாக்கியம் அப்படின்னும்பொழுது வெளிநாட்டில் சென்று நம்ம வந்து பணிபுரிந்து அதன் மூலம் பொருளை ஈட்டி நம்ம குடும்ப உறுப்பினர்கள் குடும்ப தேவைகளை நிறைவேற்றி கொள்ள போகிறோம். இந்த காலகட்டம் வந்து பெருசாக போய் ஒரு தொழிலில் முதலீடு போட போகிறேன், ஒரு அகலக்கால் வைக்க போகிறேன், ஒரு முதலீடு செய்து அது வந்து லாபம் காண போகிறேன், அதை மட்டும் செய்யவே கூடாது. நம்ம வந்து தேவைகளை மட்டும்தான் பூர்த்தி செய்து கொள்ளணும். அப்படி இல்லை புதுசாக ஏதாவது நான் முதலீடு செஞ்சேன்னா அங்கே நம்மளுடைய லாபம் பார்த்தீங்கன்னா பெரிய ஜீரோவாக தான் இருக்கும். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் சுப செயல்களை செய்து கொள்ளலாம். தொழிலில் வந்து நல்ல லாபம் முன்னேற்றம் இதெல்லாம் இருக்கும். நம்ம வந்து தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டு நம் கையில் இருக்கும்படி அந்த முதலீடுகளை செய்து கொள்ளணும். ஒரு தங்கத்தில் முதலீடு செய்வதோ இல்லை ஒரு நிலத்தில் முதலீடு செய்வதோ அந்த மாதிரி செய்து கொள்ளும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்திலையும் உணவு பழக்கவங்களுக்கெல்லாம் கவனமாக இருக்கணும். இந்த காலகட்டம் வந்து நம்ம மதுரை மீனாட்சி அம்மனை தொடர்ந்து வழிபட்டு வரும்பொழுது அபரிமிதமான பலன்கள் கிடைக்கும். குங்கும அர்ச்சனை செய்து வழிபடும் போது இன்னும் அபரிமிதமான பலன்களை பெறலாம். பச்சை பயிறு சுண்டலாக செய்து தானம் தரலாம். அதே போல் வியாழந்தோறும் குரு பகவானை வழிபட்டு கொண்டு வரும்பொழுது குருவானவர் உங்களை பொறுத்த வரைக்கும் 7-10 கூடியவர். இப்போ பலனில் வந்திருக்காரு. அப்போ தொழிலில் வந்து சிறப்பான மாற்றங்களை தந்து உங்கள் வாழ்வில் ஒரு புது முன்னேற்றத்தை காண அவர் உதவுவதற்கு பெரும் பங்கு வகிப்பார்னா அது மிக கிடையாது. இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகரை வைத்து சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபதி நடக்குது, அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது, அது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். மிதுன ராசி லக்னக்கார அன்பர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலனை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.